சென்னையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாணவர் ஆம்புலன்ஸ் மூலமாக தேர்வு மையத்திற்கு சென்று தேர்வு எழுத இருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கல்விதான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று பலரும் தெரிவித்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் அதனை உணர்த்தும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாணவர் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வுடைய தமிழ் தேர்வு நிறைவேறிய நிலையில் அவருக்கு அடுத்ததாக இன்றைய தினம் ஆங்கில தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உடல்நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடல்வால் அழற்சி எனக்கூடிய அந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் மருத்துவ கண்காணிப்பில் இதே மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஆங்கில தேர்வு எழுதுவதற்காக மாணவர் ஆம்புலன்ஸ் மூலமாக பள்ளிக்கு சென்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர் இன்றைய தினம் தேர்வு முடித்துவிட்டு மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலமாக அதே மருத்துவமனையில் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட இருக்கிறார். தற்போதைய நிலையில் அறுவை சிகிச்சை முடிந்து மாணவர் நலமாக இருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் அவர் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய தேவை இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது. ஆகவே மருத்துவமனையிலிருந்து தேர்வு மையத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக சென்று தேர்வு எழுதக்கூடிய இந்த சம்பவம் என்பது பலரிடமும் ஒரு பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மாணவர் நன்கு படிக்கக்கூடிய மாணவராக இருக்கிறார். கடந்த தேர்வுகளிலெல்லாம் சுமார் 350 400 மதிப்பெண்கள் வரை பெற்றிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு செல்ல முடியாவிட்டால் அவர் பொது தேர்வில் அவர் தேர்ச்சி பெறுவது சிக்கலாக இருக்கும். ஆகவே இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் எனக்கு தேர்வுதான் முக்கியம் என்ற வகையில் அவர் இன்றைய தினம் தேர்வு எழுத இருக்கிறார். அதே வேளையில் அவருக்கு சொல்வதை எழுதுவோரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக அரசு தேர்வுத்துறை சார்பிலும் மாணவருக்கு இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே சென்னையில் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்று தேர்வு மையத்திற்கு செல்லக்கூடிய அந்த மாணவர் இன்றைய தினம் தேர்வு எழுதக்கூடிய நிகழ்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார். நாங்கள் வந்து இசிஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈக்காட்டு தாங்கல். எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து தமிழ் எக்ஸாம் எழுதினாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட், எங்களோட சேர்பர்சன், கரெஸ்பாண்டன்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க தான் எங்களை கைட் பண்ணாங்க. இம்மீடியட் ஸ்கிரைப் அப்படின்றத ஒன்றுத்தை நீங்கள் ட்ரை பண்ணலான்னு. அதே போல் வி ஆல்சோ தேங்க் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இம்மீடியட் ஸ்கிரைப் மூலமாக குழந்தை இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்க வந்து எழுத மாட்டாங்க, அவங்க வாயில் சொல்லுவாங்க. ஸ்கிரைப் இன்னொரு டீச்சர் வந்து எழுதுவாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இந்த ஸ்கூலுக்கும் சரி, இங்கே இருக்கிற சீஃபுக்கும் சரி, எங்களோட எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரிஷிகேஷ் அண்ட் ஈஸ் ஃப்ரம் அஸ்ஸாம். ஓகே, ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவன் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு குழந்தை. he will always be in 3rd or 4th rank. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் சப்போர்ட் பண்ணதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன். இஸ் ஓகே, அவன் நல்லா பேசினா, ஸ்டேபிள், பட் ஹீ நீட் சம் ரெஸ்ட். நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் கூட பெட்டர் ஆயிடலாம். தேங்க்யூ.